நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. குடிங்க சரவணா, குடிச்சு ஜெயில போடுங்க சரவணா. என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. பெயர்தான் வாட்டர்மெலன் ஸ்டார். ஆனால் அவரது பேச்சுக்களையும் ரீல்ஸுகளையும் பார்ப்பவர்கள் இவர் வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லை, குவார்ட்டர்மெலன் ஸ்டார் என்றுதான் ட்ரோல் செய்வார்கள். இன்ஸ்டா இம்சை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படுமா என பெருந்திரள் கூட்டம் கூடி போராடும் அளவுக்கு நடிப்பு என்கிற பெயரில் பார்வையாளர்களை சித்திரவதை செய்வது, பேச்சு என்ற பெயரில் எதையாவது உணர்வதுமாக இன்ஸ்டாவில் உலாவிக் கொண்டிருக்கும் திவாகரை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர். குடிங்க சரவணா, குடிச்சு ஜெயில போடுங்க சரவணா. எனக்கு கல்யாணம் என சின்னத்தம்பி திரைப்படத்தில் ஒருவர் குறுக்க மறுக்க ஓடிக்கொண்டிருப்பது போல நான் நடிப்பு அரக்கன் என மூச்சுக்கு 3000 முறை தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு இன்ஸ்டாவில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் திவாகருக்கு சர்ச்சைகள் புதியது அல்ல. சர்ச்சைகளையே சட்டையாக மாட்டிக்கொண்டு உலாவிக் கொண்டிருப்பவர்தான் இந்த திவாகர். சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸுகளாக போட்டு ட்ரோல்களில் சிக்கி பிரபலமடைந்த திவாகரிடம் பார்வையாளர்களை விட சிக்கி சின்ன பின்னமானது அந்த வாட்டர்மெலனும் அந்த காட்சியும் தான். கஜினி திரைப்படத்தில் தர்பூசணி பழத்தை வைத்துக்கொண்டு சூர்யா செய்த ஸ்டைலான ஆக்ஷனை இவர் செய்து வீடியோ வெளியிட்டு, ஹலோ அது வாட்டர்மெலன் ஜூஸ் இல்ல, என்னோட ரத்த கண்ணீர் என்கிற அளவுக்கு சூர்யாவே கதற வைக்கும் அளவுக்கு கொண்டு போய்விட்டார் திவாகர். அந்த வாட்டர்மெலன் காட்சிகளையே திரும்ப வீடியோவாக வெளியிட்டு தனக்குத்தானே அந்த பட்டத்தை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக தன்னை ட்ரெண்டிங் செய்து கொள்ள ஆரம்பித்தார். இதனைத் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசனில் போட்டியாளராக என்ட்ரியானார். முதல் ஆளாக சென்ற திவாகர் சில வாரங்களிலேயே மக்களால் எவிக்ட் செய்யப்பட்டார். குறிப்பாக கடந்த சீசனில் தொகுப்பாளர் விஜய் சேதுபதியை பாடாய்படுத்திய போட்டியாளர்களில் இவரும் ஒருவர் என விமர்சிக்கப்பட்டது. ஏகப்பட்ட அட்வைஸுகளை விஜய் சேதுபதி சொல்லியும் அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி போய்விட்டதே என யோசிக்கும் அளவுக்கு திவாகர் எந்த அட்வைஸையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. மேலும் கானா வினோத்தும் கடுமையாக கலாய்த்தார். எவரும் சும்மா இருக்காமல் திவ்யா கணேஷிடம் வழிந்தது. விஜே பாருவுடன் முதலில் சண்டை போட்டுவிட்டு பிறகு தங்கை என சொல்லி காதலியாக்க நினைத்து உருகியது. அரைகுறை ஆணைகளில் அலைவது என ஸ்வெட்டராக மாற்றிக்கொண்டு திரிந்தார். ஒரு கட்டத்தில் டிஆர்பியை விட எங்களுக்கு நிம்மதி முக்கியம் என்று நினைத்தார்களோ என்னவோ அவரை மக்கள் பாதியிலேயே வெளியேற்றிவிட்டனர். நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்த திவாகர் சில படங்களில் வாம்மா மின்னல் ரேஞ்சுக்கு வந்து சென்றார். இதனையடுத்து குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அங்கேயும் சர்ச்சைகள் எழும்ப பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வரை வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த செட்டில் இருந்த ஒருவர் கூட திவாகர் பக்கம் நியாயம் இருப்பதாக சொல்லவில்லை. பலரும் அவரை கழுவி ஊற்றினார்கள். ஏப்ரல் 10 வந்து குக்கு வித் கோமாளி ஷூட்டுக்காக வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் நம்மளை ட்ரிகர் பண்ணி கானா வினோத் புகழ் மாக்காப்பா ஆனந்த் 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி அடிதடியில் ஈடுபட்டாங்க. ஒரு வழியாக அந்த பிரச்சனை கொஞ்சம் ஓய்ந்து போனது. ஆனால் அடங்கி இருக்காமல் ஏற்கனவே பேட்டி கொடுத்து அங்கேயும் பஞ்சாயத்து வாங்கிய அதே யூடியூப் சேனலுக்கு மீண்டும் பேட்டியளிக்க சென்ற போது அங்கே மீண்டும் பஞ்சாயத்தை கூட்டியுள்ளார் திவாகர். மக்களே, என்னையா யூடியூப் சேனல், இந்த சேனல் ஓனர் பேர் வந்து
என்னை வெளியில வந்து போகப்படாம ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை கொடுமைப்படுத்துறாங்க. தன்னை அடைத்து வைத்து தாக்குகிறார்கள் என்று வீடியோவை வெளியிட்டு காவல்துறையிலும் புகாரளித்து சர்ச்சையை கிளப்பினார். இதை பார்த்த நெட்டிசன்களோ, இவருக்கு வேற வேலையே இல்லையா, அப்படி யாருமே அவரை தாக்கலையே, சோசியல் மீடியா மூலம் பிரபலமான அனைவரையும் இவர் அசிங்கப்படுத்துறாரே என்று சமூக வலைத்தளங்களில் ரவுண்டு கட்டி விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். மக்களே, என்னை அடைச்சு வச்சு இந்த நிலையில்தான் கீழ்ப்பாக்கம் போலீசாரால் திவாகர் அதிரடியாக மதுரையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போது, நான் என்ன குற்றம் செய்தேன், என்னை அரஸ்ட் செய்கிறீர்கள் என திவாகர் கேட்க, வண்டியில ஏறுங்க சொல்றோம் என அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. குடிங்க சார் அவனை, குடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அதாவது சில தினங்களுக்கு முன்பாக தன் மீது திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், கீழ்ப்பாக்கம் காவல் ஆய்வாளர் யூடியூபர் கார்த்திக் என்பவரிடம் பணம் வாங்கிக் கொண்டு தன் மீது வழக்கு பதிவு செய்ததாகவும் திவாகர் வீடியோ வெளியிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த வீடியோவை நீக்க கோரி தனியார் யூடியூப் சேனல் யூடியூபர் கார்த்திக் திவாகரிடம் பேசியதாகவும், அப்போது திவாகர் வீடியோவை நீக்க வேண்டும் என்றால் 1 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்று கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் முருகன் வந்து நீ வீடியோவே போடக்கூடாது, உன்னை தொலைச்சிடுவேன், ஓகேங்களா. சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் அவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது அவங்களுக்கு நம்மளுக்கு முன்பகை கிடையாது சார், இன்ஸ்பெக்டருக்கும் நம்மளுக்கும். அந்த யூடியூப் சேனல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு, அவங்க பெரிய பணக்காரவங்க, வசதியானவங்க. இதனையடுத்து யூடியூபர் கார்த்திக் சில தினங்களுக்கு முன்பு கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் மீண்டும் மற்றொரு புகாரை அளித்திருந்தார். தன் மீது அவதூறு பரப்பும் வகையில் வீடியோ வெளியிட்டு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இன்டர்வியூக்குள் வந்து இங்க பாருங்க, என்னை போவிடாம தடுக்கிறாங்க. அப்போதே புடிங்க சார், புடிச்சு ஜெயில போடுங்க சார், ஜாமீன் மட்டும் இல்ல எந்த மீனும் கொடுக்காதீங்க சார் என ட்ரோல் செய்து வந்தனர். இந்த நிலையில்தான் பணம் கேட்டு மிரட்டுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கீழ்ப்பாக்கம் போலீசார் 2வது வழக்கையும் பதிவு செய்து கைது செய்தனர். மடக்கி பிடித்த போலீசார் வாட்டர்மெலன் ஜூஸ் பிழியும் அளவுக்கு துருவி விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.